ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் நகை கடைக்கு வந்திருக்கேங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கால் கொலுசும் என்னோடய பாப்பாவோட கால் கொலுசும் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். என்னோடய பாப்பாவோட கால் கொலுசு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அருந்துருச்சு. என்னது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து சரி ஓகே டிசைன் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து என்னோடய கால் கொலுசை வந்து கழட்டிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய கால் கொலுசு. இது வந்து கம்ப்ளீட்டாக நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருந்தது. ஸோ இது என்னோடய பாப்பா. அது இன்றைக்கி வந்து ஓல்டு இந்த சில்வர் ஜுவல்லை மாற்றிட்டு புதுசாக எடுக்கலான்னு வந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தான் பார்த்தோம். இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து சவுண்ட் ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு சவுண்ட் இல்லாமல் தாங்க எடுக்கணும். ஸோ நான் ப்ரீவியஸாக வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டிசைன், சவுண்ட் ரொம்ப கம்மி. ஸோ நிறைய பார்த்தேன், எனக்கு எதுவும் அக்செப்ட் ஆகலை. அதனால் சரி பாப்பாது போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். என்னோட கொலுசுக்கும் பாப்பாவோட கொலுசுக்கும் எஸ்டிமேஷன் போட்டு கொடுத்துட்டாருங்க. என்னோட கொலுசு ஃபேன்சின்றதால 70%, 30% அளவுக்கு லெஸ் பண்ணியிருக்காரு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 25% அளவுக்கு லெஸ் பண்ணி, ஸோ இருந்த ரேட்டோட 2 ரூபா கம்மி பண்ணி, அன்றைக்கி ரேட்டோட 2 ரூபா கம்மி பண்ணி தாங்க எஸ்டிமேஷன் போட்டு கொடுத்தாரு. அந்த எஸ்டிமேஷனை வாங்கி கையில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கொலுசு செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ கொலுசு பார்த்திங்கன்னா அவளுக்கு ஃபஸ்ட்டு சைஸ் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோங்க. ஸோ அவளுக்கு சின்ன பாப்பான்றதால கொஞ்சம் சவுண்டாகவே வாங்கலாம் அப்படின்ட்டு ஸோ டிசைன்ஸ்லாம் செக் பண்ணேன். ரொம்ப நல்லாவே டிசைன்ஸ் வச்சுருந்தாருங்க. ஆனால் வந்து ஃபேன்சி டிசைனுக்கும் நார்மல் டிசைனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மல் டிசைன் தாங்க எடுத்தேன். ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுண்ட் இருக்கிற மாதிரி எடுத்தேன். அதோட அவளோட ப்ரீவியஸ் கொலுசு பார்த்தீங்கன்னா 56 கிராம் இருந்தது. ஸோ எடுத்த கொலுசு பார்த்தீங்கன்னா 90 சம்திங் இருந்ததுங்க. அந்த கொலுசுக்கும் இந்த கொலுசுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நான் 5000 ருபீஸ் அளவுக்கு பே பண்ணுற மாதிரி வந்தது. சரி இருந்தாலும் பாப்பாவுக்கு நல்ல கொலுசாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் எடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் பார்த்தோங்க. இதை விட அது கொஞ்சம் வந்து வெயிட்டும் ஜாஸ்தியாக இருந்தது. அதோட வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ ஃபைனலாக அந்த டிசைன் பாப்பாவுக்கு ஓகே பண்ணியாச்சு. ஸோ அவளுக்கு சைஸும் கரெக்டாக இருந்ததுங்க. ஸோ என் பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த சைஸும் பர்ஃபெக்டாக இருந்ததால் நாங்கள் இதுவே ஓகே பண்ணிட்டோங்க. ஸோ இதுக்கான எஸ்டிமேஷன் நாங்கள் போட சொல்லிட்டோம். ஸோ என் பாப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ எல்லா கொலுசும் எடுத்து வச்சாச்சு. நான் என் கொலுசை வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா என் கொலுசு நான் போடுற மாதிரி இல்லை, பாப்பாவோட கொலுசு மட்டும்தான் போட்டு இது மாற்றணும். என்னோடய பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவளுக்கு கொலுசு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் போட ஆரம்பிச்சிட்டாரு. இது தாங்க பெரிய ஒரு விஷயமே. ஸோ இதை வந்து கரெக்டாக போட்டு அவங்ககிட்ட பேசி வாங்குறது ஒரு பெரிய விஷயம். புது கொலுசு பார்த்தீங்கன்னா 97.69 கிராம் இருந்ததுங்க. அதோட அன்றைக்கி ரேட்டு 87 ரூபா. ஸோ அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8499 ரூபா வந்ததுங்க. அதில் மைனஸ் வந்து 3800 ரூபா நான் மைனஸ் பண்ணேன். ஸோ அதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4700 ரூபா கிட்ட கொடுக்குற மாதிரி வந்தது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அமௌண்ட்டோட ஸோ அவர் வந்து 25% அளவுக்கு லெஸ் பண்ணார். நான் அதை ஒரு 5% கம்மி பண்ணி 20% அளவுக்கு லெஸ் பண்ணேங்க. ஸோ பாருங்கள் 80% அளவுக்கு தான் நான் போட்டேன். ஸோ எனக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபா ஜாஸ்தியாக வந்தது. ஃபைனலாக எஸ்டிமேஷன்லாம் போட்ட அப்புறம் எவ்வளோ கொடுக்கணுமோ எல்லாம் மைனஸ் பண்ணி காசுலாம் கொடுத்துட்டு ஸோ அங்கேயே பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கொலுசு போட்டு விட்டாச்சுங்க. ஸோ பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அதனால் வந்து நான் வந்து கையில் வாங்காமல் காலிலே போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போட்டு டைட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அவளுக்கு சந்தோஷம் தாங்கலைங்க. ஸோ இது வந்து கரெக்டான எஸ்டிமேஷனாக நான் கரெக்டாக வாங்கியிருக்கேனான்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா எந்த அளவுக்கு குறைச்சி வாங்குவீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா சீட்டு பணம் நான் கட்டுவேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு vlogல சொல்லியிருப்பேன். ஸோ நான் சீட்டு கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பழைய கோல்டு போட்டு புதுசாக கோல்டு எடுத்த வீடியோவும் நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.